அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரார். 2025 புத்தாண்டு வருகிறது. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேசம் முதல் மீனவர் இருக்கக்கூடிய ராசிகளுடைய பொது பலன்களை பார்ப்போம். பொது பலனோன்னு அப்பா ஒன்று 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்கிப் பண்ணி ராசி வர வரைக்கும் அப்படி ஓட்டலாம் தேவையில்லை. ரொம்ப கிறிஸ்பியாக சிம்பிளாக 100க்கு எத்தனை மார்க்கு எப்படி இருக்கும் வருஷம் அவ்வளோதான். 100க்கு எத்தனை மார்க் பாஸாக ஃபெயிலாக அவ்வளோதான். அதே போல் பார்த்தீங்கன்னா பலன் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, சிறப்பாக இருக்குமா, அவ்வளோ சிம்பிளாக ஒரே ஒரு 2 லைனில் அப்படி திருக்குறள் மாதிரி 2 அடியில் வித்து ஒரு பஞ்ச் லைனோட பார்த்தீங்கன்னா கடகடன்னு மூவ் ஆகிட்டே இருக்கலாம். 2025 அப்படிங்கிறது நமக்கு குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு தான் குறிப்பாக தமிழர்களுக்கு மிக சிறந்த புத்தாண்டு. பட் ஓவராலாக எல்லாமே ஆங்கிலத்தை அடிப்படை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், கொண்டாடுறோம். அப்படிங்கும்போது 2025 புத்தாண்டு பலன்களில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி ஆகிய 3 பயிற்சி உள்ளவர்களுடைய வருஷமாக 2025 இருக்குது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு குரு அப்படிங்கிறவர் நல்ல கிரகம் உங்களுக்கு தெரியும். சனி, ராகு, கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிரகங்களில் கொஞ்சம் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியவர் தெரியும். அந்த கிரகங்களுக்கான பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா தொட்டெடுத்து 3 பயிற்சிகளும் 2025 ரெடியாக காத்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் வேட்டை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப 2025 3 பயிற்சி வரக்கூடிய வருஷமாக இந்த 2025 இருக்குது. அது என்னென்ன பயிற்சி, எப்படி எங்கெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க, இந்த இடத்துல பயிற்சி ஆகிறாங்க, டைமிங்கில் வராங்க மட்டும் நான் சொல்கிறேன். அதை கேட்டுங்க, முடிஞ்சால் குறித்து கூட வச்சுக்கோங்க. வருஷம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பை வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வரவேற்பு பண்ணக்கூடியவர் சனி பகவான் தான். 29/3/2025 இரவு 9:44 பார்த்தீங்கன்னா சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து, அப்பாடா கும்பராசிக்காரெலாம் ஒரே ஹாப்பி. இப்போ கும்பத்திலிருந்து சனி பகவான் நமக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனத்துக்கு சனி பயிற்சி வருது. ஒய் பிளட் சேம் பிளட் அப்படின்னு கும்பராசிக்காரங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு இந்த ஜென்ம சனி எப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு சம்மரி வாங்கிக்கிங்க. அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கும்பராசிக்காரங்க இந்த 2024 இருந்திருப்பாங்க. நல்லா இருந்த ஆள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏன்னா ஜென்ம சனி இல்லையா, அப்போது மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்க போகுது. எப்படி இருந்தாலும் கும்பராசிக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு கேங்கில் 2 பேரும் இருப்பீங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு முன்னாடியே 2025க்கு தயாராகிக்கணும். அந்த சனி பயிற்சி குறிப்பாக தயாராகிக்கணும். சனி பயிற்சி ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்து வேலை பார்க்க போகிறாரு. அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது 21/5/2025 10:01 AM காலையில் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவானானவர் 21/5/2025 அதே தேதி தான். 2 பேரும் ஒரே தேதி தான் பயிற்சி. இப்போ ஏன்னா ராகு கேது நில கிரகங்களே இல்லை, சாயா கிரகங்கள், தலை ஒருத்தர் வாழ். 10:01 கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும், மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவானும் போகிறார். குரு பகவான் குரு உங்களுக்கு எல்லாமே தெரியும். குரு பகவான் குரு பயிற்சி விசேஷமான பயிற்சி. 14/5/2025 அன்னைக்கு 7:07 காலையில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகுது. இதுதான் நம்ம குரு ராகு கேது சனி பயிற்சியோட சம்மரி. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அந்த பயிற்சிகள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். நல்ல கிரகங்கள் பெயர முன்பும், கெட்ட கிரகங்கள் பெயர்ந்த பின்பும் வழிபாடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நல்ல வழிபாடு நல்லா பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100க்கு எத்தனை மார்க் ஒரு ராசி அப்படிங்கிறது மட்டும் ஒரு பஞ்ச் லைன் மட்டும் பார்த்துட்டு அப்படி கடகடன்னு நம்ம மூவ் ஆக போகிறோம். முதலாவதாக வரக்கூடிய அன்பர்கள் மேசராசி அன்பர்கள். மேசராசிக்கு 100க்கு எத்தனை மார்க் போடலாம் அப்படின்னா இந்த 2025 80 மார்க் எடுத்து ரொம்பவே சூப்பராக ஜம்முன்னு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேசராசி ஒன்று. டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்குங்க 2025. பயப்பட வேணாம் மேசராசி அன்பர்கள். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள், நிறைய வெற்றிகள் பண்ணுங்கள், முருகர் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக திருப்பரங்குன்ற வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரே ஜமாய் தான் அப்படிங்கிற மாதிரி 100க்கு 90 மார்க் போடக்கூடிய ஒரு வருஷமாக 2025 இருக்கும். பயப்படவே தேவையில்லை. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக் அப்படின்னு இருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள். மனதளவில் தயாராகிக்கிங்க, நினச்சதை பண்ணுங்க. வெற்றி மேல் வெற்றி தரும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கிங்க. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அங்கே முருகனுக்கு செவர்லிபுரம் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. பாலபிஷேகம் செய்து வர 2025 கைமேல் பலன் மிகப்பெரிய வெற்றி. அது அடுத்ததாக மிதுனராசி அன்பர்களுக்கு
பார்த்து பக்குவமாக பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கிரகங்களை வழிபாடு பண்ணிக்கணும். ரொம்ப இலசு தாங்காது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் கருணை பண்ணணும் கிரகங்கள். மிதுனாசி என்பவர்களுக்கு 100க்கு 70 மார்க் எடுத்து ரொம்பவே நல்ல ஒரு அமைப்பில் 2025 இருக்கும். பட் இருந்தாலும் கிரகங்களுடைய தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தோடு வழிபாடு. பிள்ளையார்பட்டி சென்று வருவது, வருடத்தின் துவக்கத்திலே பிள்ளையார்பட்டிக்கு 3 சூரத்தேங்காய் உடைப்பது, வண்டி வாகனங்களில் போகும்போது சூரத்தேங்காய் உடைச்சிட்டு வெளியே போகிறது, படிப்பில் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது, தொழில் செய்யக்கூடிய தொழில் கவனம் செலுத்துவது, கடன் பிரச்சனைகளும் கவனமாக இருப்பது மிதுராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதுக்கு அடுத்ததாக கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு எத்தனை மார்க்கு போடலாம் அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு குறைவாக வாங்கியிருப்பான், பட் அதை பற்றி வருத்தவே பட மாட்டான். அதில் வந்து கடகராசி என்பவர்கள் 100க்கு 60 மார்க் வரைக்கும் அவங்களுக்கு போடலாம். 2025 என்பது கடகராசி என்பவர்களுக்கு 100க்கு 60 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கான ஒரு பஞ்ச் லைன் அப்படிங்கிறது நம்ம வடிவேல் ஐயாவது, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணால் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி 2024 நம்ம பண்ண கூத்துக்கு 2025 அணுவிக்குரிய வருஷமாக இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க, நல்லா படிங்க, படிக்கக்கூடிய பிள்ளைகள். அதே போல் தொழில் இருக்கவங்க பண வசதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க, நட்புடாரங்க பழக்கவழக்கங்களில் கவனமாக இருங்க, வண்டிவான போக்குவரத்தில் கவனமாக இருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வடிவலுடைய பஞ்ச் டைனாக்கால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை அடிக்கடி ரிங்டோனாக வச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். 100க்கு 60 மதிப்பெண் எடுத்து கடகராசி என்பவர்கள் 2025 ஓரளவுக்கு எப்படியோ ஒன்று தாட்டிடலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறர்த்தர வாரா அப்படிங்கிற மாதிரி தவளை தன்வாயால் தான் கெடும் அப்படிங்கிற போல 100க்கு 60 மதிப்பெண் எடுத்து இந்த வருஷத்தை கடக்க போகிறீங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு பஞ்ச் லைன் அப்படிங்கிறது பில்டப் பண்ணுறோமோ பீலா விடமோ முக்கியம் இல்லை, நம்ம எதை பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சிம்மராசி என்பவர்களுக்கு. சிம்மராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இந்த வருஷத்தை கையாளணும். பண ரீதியாக நெருக்கடிகள் வரும், கேஷ் ஃப்ளோ வந்து கட் ஆகும், அதில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் படிக்கும் பிள்ளைகள் சிம்மராசி என்பவர்கள் அப்படிங்கிற ஒரு படிப்பில் கவனம் செலுத்தணும். வண்டிவான போக்குவரத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்மராசியில் ஒன்று. நரசிம்ம வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும். நின்றகோல பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம் தரும். பெருமாளுக்கு தாமரைப்பூ கொடுப்பது, நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் அபிஷேகம் செய்து வருவது, வருடத்தினுடைய தொடக்கத்தில் துர்கியம்மனுக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்து வருவது அல்லது வராயிக்கு திருமஞ்சனம் செய்து வருவது மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகள். சிம்மராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று வண்டிக்கு ஃபியூயல் அடிக்கிறதுக்கு பணம் வந்துடும், நமக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும், அவ்வளோதான். அதுக்கு சிம்மராசியை பொறுத்தவரை 2025 நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு ஆனது 100க்கு அப்படிங்கிறது விஸ்வாவசு 2025 வருஷம் பேர் விஸ்வாவசு, அதாவது தமிழ் வருஷத்துக்கு. அது இவங்க 100க்கு வந்து கன்னிராசி என்பவர்களுக்கு 70 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எடுத்து ரொம்பவே நல்ல நிலைமையில் இருக்காங்க. மன நிம்மதிக்கு குறைவில்லை அப்படிங்கிறது தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்காக இந்த புத்தாண்டாக இருக்க போகுது. கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரை நிறைய மனோ குழப்பங்கள் வரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, மேலே படிக்கலாமா, வெளிநாடு போகலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணலாமா, அல்லது வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்லாம் நிறையா இருக்கும். நிறைய லவ் பிரேக்கப்ஸ் வந்து கன்னிராசிக்காரில் ஏகப்பட்ட லவ் பிரேக்கப்ஸ் இருக்கும். லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டப்புக்குன்னு லவ்வர்ஸோட ஈர்ப்பு குறைஞ்சு போயிடும், அப்புறம் வேறு புது காதல்லாம் வரும். இதெல்லாம் கன்னிராசிக்கு இப்போ இயல்பாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் தொழில் ரீதியான பல்வேறு மாற்றங்கள் வரும். மனோ குழப்பங்கள் இருக்கக்கூடிய கன்னிராசிகளுக்கு 2025 அப்படிங்கிறது ஓரளவுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அவர்களுக்கான ஒரு பஞ்ச் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஸ் மீ அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி ஏற்கனவே நிறைய பிரச்சனை தான் இருப்பாங்க. பட் மறுபடியும் அதே போல் பிரச்சனைகள் கன்னிவாகாமல் இருப்பதற்கு நீங்கள் ரொம்ப வழிபாடு நல்லா பண்ணணும், வழிபாடு சிரத்தையாக பண்ணணும். மலையேறி கும்பிடக்கூடிய வழிபாடுகள், சாஸ்தா வழிபாடுகள், சபரிமலை ஐயப்பன் வழிபாடுகள், சுப்பிரமணியர் வழிபாடுகள் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பவர்கள் ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்கு அப்படின்னு கேட்குறது தான் வேறு வழி இல்லை. காரணம் ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் கன்னிராசியில் உண்டு. இருந்தாலும் கூட 100க்கு 70 மதிப்பெண் எடுத்திருக்கனால ஓரளவுக்கு இந்த வருஷத்தை ரொம்ப சிறப்பாக ஓட்டிடுவீங்க. ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ தான். வேலை கிடைக்கும், தொழில் மாற்றங்கள் வரும், வருவாய்கள் வரும், வெற்றிகள் வரும், கோலப்பட தேவையில்லை, நல்லா இருப்பீங்க. அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்கள் அப்படிங்கிறது 100க்கு 80 மதிப்பெண் எடுத்து மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வருஷமாக 2025 உங்களுக்கு இருக்க போது, கவலைப்பட தேவையில்லை.
2025 நிறைய புது புது மாற்றங்கள், தொழில் ரீதியான மாற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த உபத்திரங்கள், அவர்களுக்கு வீட்டில் வந்து வயிறு சார்ந்த உபத்திரங்கள், சிறு சிறு வண்டிவான விபத்துக்கு நடக்கக்கூடிய பிரார்த்தனை உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப டெம்ட் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, நட்பட்டாரம் கவனம் இருக்கணும், பழக்கவழக்கங்களில் கவனம் இருக்கணும். மேற்படிப்பு படிக்கக்கூடிய செல்லவர்கள் இதில் பார்த்திங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருப்பது நல்லது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெற்றிகள் தர வருஷமாக 2025 இருக்கும். காரணம் 170 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. ஒரு பயப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு எப்படியோ பார்த்து வருஷத்தை ஓட்டிடலாம். உங்களுக்கு ஒரு பஞ்ச் லைன் வேணும் இல்லையா, அதை பார்க்கலாம். துளாராசிக்கு நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாதுடா அப்படிங்கிறனால எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்துட்டீங்க. ஓரளவுக்கு ரொம்ப ஹாப்பியான வருஷமாக தான் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 2025 நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 100க்கு 60 மதிப்பெண் எடுத்து இந்த வருஷத்தை கடக்க போகிறீங்க. கடகராசி போல தான் விருச்சிக ராசியிலும் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி அன்பர்களுக்கும் இந்த வருஷங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப இல்லை, மிக மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக வண்டிவான போக்குவரத்துக்கள், மலையிற நேர பயணங்கள், அமாவாசை பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் கோபங்கள் படக்கூடாது, கோபங்களை குறைக்கணும். பெண் குழந்தைகள் அல்லது திருமணத்திற்கு பெண் குழந்தைகள் இயங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, லேடிஸ் திருமணத்துக்கு கேட்குறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் ஆண் குழந்தைகளுக்கும் திருமணம் கைகூடி வரும். குழந்தை பேர்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைய கைகூடி வரும். திருமணங்களை பொறுத்தவரை கவலைப்பட தேவையில்லை. ரொமான்ஸை பொறுத்தவரை கவலைப்பட தேவையில்லை. காதலை பொறுத்தவரை கவலைப்பட தேவையில்லை. நட்பட்டாரங்களை பொறுத்த வரைக்கும், பணவரவை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும், வேலை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய ஜாதகமாக தான் விருச்சிகராசி இருப்பீங்க. விருச்சிகராசி பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகப்பெருமான அனுகூலத்தால் இந்த வருஷத்தை ஓரளவுக்கு ஓட்டிடலாம். சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்வது, பள்ளிரு பூஜை பார்ப்பது என்பது மன நிம்மதியை கொடுக்குற வருஷமாக இருக்கும். உங்களுக்கான பஞ்ச் லைனாக இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறது 160 மதிப்பெண் எடுத்து உங்களுக்கான பஞ்ச் லைன். எப்பா கிளம்பிருச்சுப்பா கிளம்பிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கான பஞ்ச் லைனாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுக்குங்க. 2வது முருக வழிபாடு ரொம்ப நெஞ்சு பண்ணணும். அதில் ஓவராலாக 2025 அப்படிங்கிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு வெற்றியே. அதுக்கடுத்தாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறது 100க்கு 80 மதிப்பெண் எடுத்து ரொம்பவே சிறப்பான வருஷமாக 2025 இருக்க போகுது. நிறைய மாற்றங்கள், வெற்றிகள், தொழிலான மாற்றங்கள், வெற்றிகள், தொழிலில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வெற்றிகள், புதிய தொழில்கள் தொடங்குவது, அதில் வெற்றிகள் பெறுவது, திருமணம் ஆகுவதற்கு திருமணம் ஆகுவது, காதல்கள் கைகூடி வருவது, படிப்புகளில் ஜெயங்கள் பெறுவது, வேலை மாற்றங்கள் ஏற்படுவது, வேலையில் பார்த்தீங்கன்னா சாதனை ஏற்படுத்திக் கொள்வது, கற்ற கல்வியின் மூலமாக மிகப்பெரிய ஏற்ற உயர்வுகளை கிடைப்பதுன்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டடமெல்லாம் வெற்றியே வெற்றியே வெற்றியே. கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். 100க்கு நம்ம 80 மதிப்பெண் ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ்க்கு மேலே பாஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். 2025 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும் வருஷமாக தனுசு ராசி இருக்க போது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்ச் லைன் அப்படிங்கிறது இந்த கமெண்ட்லேயே அப்படி யாராச்சும் நீங்களே பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணி அவங்களுக்கு பஞ்ச் லைன் கொடுங்க. 80 நான் கொடுக்குற பஞ்ச் லைன் அப்படிங்கிறது சும்மா பேசிகிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே லெவலாக கடந்து போனீங்கன்னா 2025 வெற்றி தான். மகராசி என்பவர்களுக்கு 2025 என்பது ரொம்ப லீஸ்ட் ஸ்கோராக இருக்கக்கூடிய ராசியில் மகர ராசியும் மீனராசியும் வராங்க. இதில் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 50 மதிப்பெண் தான் வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போது 100க்கு 50 மதிப்பெண் எடுத்து லீஸ்டான ஒரு வருஷமாக, ஒரு லீஸ்ட் ஸ்கோர் வருஷமாக 2025 இருக்க போது. இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. மகராசி என்பவர்கள் குச்சனூர் சனீஸ்வர பகவான் சென்று வருவது வருடத்தின் தொடக்கத்திலேயே, அதுக்கடுத்ததாக திருவாக்கரை வக்ரகாளியம்மன் சென்று வழிபாடு செய்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். மகராசி என்பவர்களுக்கு மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு பஞ்ச் லைன் உங்களுக்கு இருக்க போது. 150 எடுத்தாலும் தொழில் ரீதியாக பல்வேறு தடங்கள் நிவர்த்தியாகும். கேட்ட இடங்களில் பணங்கள் கொஞ்சம் வரும், கடன்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது பண ரொட்டேஷன் வரும், பணக்கொற்றாய்கள், பண பற்றாக்குறைகள் நீங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மனதில் எடுத்த காரியங்கள் காலதாமதத்தின் பேரில் நிறைவேறும். பயப்பட தேவையில்லை. 2025 எப்படியோ ஒன்று ஓட்டிடலாம். சனீஸ்வர அனுகூலம் கண்டிப்பாக வேணும். அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் 100க்கு 90 மதிப்பெண் எடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிக்குரிய வருஷமாக 2025 இருக்க போது. கும்பராசி என்பவர்களுக்கு பஞ்ச் லைன் முன்னாடி சொல்லிடுறேன். சோத்துலேயே அடி வாங்கியாச்சு, சேத்துலேயே அடி வாங்கியாச்சு. காரணம் ரொம்பவே கஷ்டப்பட்டு 2024 கடந்திருப்பீங்க. ஜென்ம சனி இப்போன்னு பயப்பட தேவையில்லை. மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் உண்டு. கும்பராசி என்பவர்கள் திருச்செந்தூர் வழிபாடு, திருப்பரங்குன்ற வழிபாடு, அறுபடை சென்று வருவது, முருகன் வழிபாடு செய்வது, சஷ்டிவரம் இருப்பது, தைப்பூசம் காவடிக்கு எடுப்பது மிகப்பெரிய ஏற்ற வெற்றி. தைப்பூசம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வருவது, வருடத்தின் தொடக்கத்தில் விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஏற்ற வெற்றி. புதிய தொழில்கள் தொடங்கிய கும்பராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள். அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட குழந்தை பேர் உள்ளிட்ட பல்வேறு சுப சம்பத்துக்கள், இடம் வாங்குவது, வீடு கட்டு சம்பத்துக்கள் ஒன்று எல்லாமே கிடைக்கும். ஓவராலாக 2025 ஜம்முன்னு ரெடி பண்ணிடலாம். பேச்சே கிடையாது, வீச்சு தான் கும்பராசி என்பவர்களுக்கு. அதுக்கடுத்ததாக இறுதி ராசியாக இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் 100க்கு 50 மதிப்பெண் எடுத்து லீஸ் ஸ்கோரில் உங்களுக்கும் ப்ளே ஆகுது. ஜென்ம சனி, லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, பக்கத்தில் அப்படியே கும்பராசியாக இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு டைம் கேட்டுக்கணும் எப்படி இருந்தது 2024 அப்படின்னு.
அதை கேட்டுட்டு கொஞ்சம் உஷாராக வருஷமாக 2024 இருக்க போகுது. மீனராசி அன்பர்களுக்கு உடல் உபாதைகள், விபத்துக்கள், பற்கள் உடைவது, எலும்புகள் உடைவது, தோள்கள் நோய்கள் வருவது, தோல் பிரச்சனை வருவது, வேலைகள் பிரச்சனை வருவது, வேலை மாற்றங்கள், இடம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் அனுபவக்கூடிய வருஷமாக 2025 இருக்கும். 2025 அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வருஷமாகத்தான் மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மீனராசி அன்பர்களுக்கு என்னுடைய பஞ்சர் அப்படிங்கிறது வேணாம், வலிக்குது, அழுதுருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஓவராலாக அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அனுகூலத்தினாலும் கருணாமூர்த்தி எம்பெருமான் திருச்செந்தூரினுடைய முழு பரிபூர்ண அனுகூலத்தினாலும் நீங்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். இதெல்லாமே தவிர்த்து இது ஓவராலாக நீங்கள் மனசு வச்சுக்கங்க, முருகன் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. எம்பெருமான் இருக்கையில் வேற என்ன நமக்கு குறை இருக்க போகுது? வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நவர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு மேவு வராத வினை. திருநீர் முருகன் நினைச்சு திருநீர் அமைஞ்சா எந்த ஒரு வினையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. முருகனை மனதார வழிபாடு பண்ணுங்க. ஆடத்தரம் தோல் வாழ்கவே, ஆறு முகம் வாழ்க, இருப்பைக்கு ஒரு செய் தனிகவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கைதன் வாழ்க, யானை நங்கு வாழ்க, மாறில்லா வல்கி வாழ்க, வாழ்க சீரடியாருக்கெல்லாம். இந்த பாடல் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும். முருகனை எந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு கவலையும் வராது. நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், எம்பெருமான் கந்தன் இருக்கையிலே. நன்றி, வணக்கம்.